சிக்கன் கொத்து கறி வச்சு ஒரு 3 வெரைட்டி ஆஃப் டிஷ்ஷஸ் செய்யலாங்களா. அதுக்கு தேங்காய், கொஞ்சம் இஞ்சி, பூண்டு, வெங்காயம், கொத்தமல்லி, சிக்கன் இப்படி கொத்தி வாங்கினது, அப்புறம் மிளகாய்த்தூள், கரம் மசாலா, உப்பு, இதெல்லாம் தான் தேவைங்க. இதெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. கொஞ்சம் பொட்டுக்கடலையும் இது பைண்டிங்காக தேவை. இப்போ ஃபஸ்ட்டு பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ அதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருங்க. இப்போ இந்த பவுடரோட கரம் மசாலா தூளும், அப்புறம் மிளகாய்த்தூள், இது வீட்டு மிளகாய்த்தூள் தான், ஸோ தனியாத்தூள் சேர்ந்த மாதிரி இருக்கும், மஞ்சள் தூள், கொத்தமல்லி, இதெல்லாம் போட்டுட்டு மிக்சியில் இப்போது இஞ்சி, பூண்டு, தேங்காய் மட்டும் போட்டு முதல்ல நல்லா கரகரப்பாக அரைச்சிடுங்க. அதை அரைச்சதுக்கப்புறம் அதில் வெங்காயம் சேர்த்து இப்போ அரைங்க. நல்லா முழுசாக நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பும் இதிலே போட்டு அரைச்சிடுங்க. இப்போ இந்த மசாலாவை இந்த பவுடரோடு சேர்த்துருங்க. இப்போ கொத்தி வச்சுருக்கிற இந்த சிக்கனை இப்போ இதில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கோங்க. நைஸாக அரைக்கணும்னு இதுவும் அவசியம் கிடையாது. கொஞ்சம் கரகரப்பாகவே இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒரு ஸ்பூன் ஆயில் விடுங்க. நான் ஆயில் விடுறத வீடியோ எடுக்கலை. விட்டு பிசைஞ்சிங்கன்னா இந்த உருண்டை செய்கிறப்போ அந்த மசாலா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இது முதல்ல கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை உருட்டி கோலா உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா இந்த உருண்டைங்களை ஒன்று ஒன்றா போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோம். ஏன்னா இது சிக்கன் ஏற்கனவே குக் ஆனது கிடையாது. ஆனால் அரைப்பட்டுட்டதுனால சீக்கிரம் வெந்துடும். இருந்தாலும் மசாலாலாம் நல்லா அந்த வாசனை போக நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும்னா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் ஊற்றாமல் மாவு பிசைஞ்சிங்கன்னா கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும். அதனால் இந்த சிக்கன் மசாலாலாம் ரெடி பண்ணுறப்ப அதில் கொஞ்சம் ஆயில் விட்டு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ மீதி இருக்கிற இந்த சிக்கன் மசாலாவில் இப்போ இன்னும் ஒரு ஐட்டம் செய்யலாங்களா. அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் பொடியாக நறுக்கி சேர்த்துருங்க. இப்போ உருண்டை செஞ்சோம். இப்போ அடுத்து காலையில் பூரிக்கு மாவு பிசைஞ்சது மீதி இருந்தது. அதனால் அதை வச்சு இப்படி ரவுண்டாக கட் பண்ணி பாதியாக அதில் வெட்டி எடுத்து சமோசா ரெடி பண்ணிக்கலாம். பாதியாக மெதுவாக, ஆக்சுவலி இந்த கத்தி சரியாக இல்லை, இது பேக் சைடில் கட் பண்ணியிருக்கணும். நான் தப்பாக கட் பண்ணதுனால கொஞ்சம் இழுக்க கஷ்டமாக இருக்குது. இப்போது இந்த மாதிரி பாதி மடித்து நல்லா அழுந்தாக அமைக்க விட்டுட்டு இது உள்ளார கொஞ்சமாக ஃபில்லிங் எடுத்து வச்சுருங்க. வச்சு இந்த கார்னர்ஸ் எல்லாம் நல்லா அழுந்த அமைக்க விட்டுடுங்க. இல்லைன்னா பிரிஞ்சு மசாலா வெளியில் வந்துடும். இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு கடாயில் அதே மாதிரி எண்ணெய் நல்லா சூடு ஏறி அப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஒன்று இல்லை ரெண்டோ நீங்கள் எவ்வளோ எண்ணெய் ஊற்றுறீங்களோ அதை பொறுத்து போட்டு எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி செஞ்சதுனால ரெண்டு சமோசாவாக ரெடி பண்ணிக்கிட்டேன். இப்போ இது நிதானமாக வெந்து நல்லா உள்ளே இருக்கிற மசாலாவும் குக் ஆகிட்ருக்கும். இப்போ இதை எடுத்துடலாம். இப்போ அடுத்தது மிச்சம் இன்னும் கொஞ்சம் மசாலா வச்சுருக்கேன். அந்த மசாலாவை வச்சு இன்னொரு ஐட்டம் செய்யலாங்களா. இது மொத்தம் சமோசாவும் போட்டு எடுத்தாச்சு. இப்போ மீதி இருக்கிற பூரி மாவை நல்லா ஒரு பெரிய சப்பாத்தியாக தரட்டிக்கோங்க. அப்புறம் இந்த சிக்கன் மசாலாவை அதில் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு இப்போது 4 கார்னர்ஸையும் மடிங்க. இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் போட்டு இப்போ அந்த சைடையும் க்ளோஸ் பண்ண மாதிரி போட்டு மேல் மாவு கொஞ்சம் தூவி, நான் கொஞ்சம் நிறையவே தூவிட்டேன், நீங்கள் கொஞ்சம் திட்டமாகவே தூவிக்கோங்க. அப்படியே தூவிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கடைசியாக நல்லா தட்டி விட்டுட்டு தவாவில் போட்டோம்னா மாவு ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி மேலே தெரியாது. இப்போ இது மாதிரி நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தவாவில் லைட்டாக
எண்ணெய் விட்டு இந்த ஸ்டஃப்டு சப்பாத்தியை அது மேலே போட்டுருங்க. போட்டு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா எண்ணெய் விடுங்க. முதலே விடக்கூடாது. அதுக்கப்புறமா 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டு எண்ணெய் விட்டு செவக்க விட்டு எடுத்துக்கோங்க. இதுவும் மீடியம் ஃப்ளேமில் தான் குக் ஆகணும். அப்போ தான் உள்ளே இருக்கிற மசாலா நல்லா குக் ஆகிருக்கும். இப்போ பார்த்திங்களா, ஒரே மசாலா தான், ஆனால் 3 வெரைட்டி செய்ய முடிஞ்சிச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்க்குறீங்களா? இப்படி பாதியாக கட் பண்ணிவிடுங்க. இல்லை முழுசாக வைக்கிறதுனால வச்சுக்கலாம். நான் சும்மா ஒன்று தான் சுட்டேன் இந்த மாதிரி, அதனால் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்.